கந்தர் அலங்காரம் பாடல் வரி தொகுப்பு பகுதி 4. பாடல் 21. மரணபாத நமக்கில்லையாம் என்று வாய்ந்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி புகும் சரண் பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்துரக்ஷ ஆபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. பாடல் 22. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைத்தாரையும் அங்கு வாழ வைப்பேன் வெய்ய வாரணம் போல் கைதாள் 20 உடையான் தலை 10 கத்தரிக்க எய்தான் மருகன் உடையான் பயந்த இளஞ்சியமே. பாடல் 23. தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே கைவைத்த வேற்படை வானவனே மறவே நானுனை ஐவர் கிடம்போர காலிரண்டொட்டி குதிரண்டு கைவைத்த வீடு கலையுமுன்னே வந்து காத்தருளே. பாடல் 24. கிண்ணம் குறித்து கிண்ணம் குறித்தடி ஏன் செவி நீ என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடுகுழல் கிண்ணம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னங் குறிச்சியிற் சென்று கல்யாணம் முயன்றவனே. பாடல் 25. தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிட வேன் செந்தில் வேலவனுக்கு தண்டாக்கிய வெண்ணே விரோத ஞானச் சுடர்வடிவேல் கண்டாகிய வெண் விரோத ஞானச் சுடர்வடிவாள் கண்டா எட வந்து காவந்து பார்ச்சற்றென் கை கெட்டவே. பாடல் 26. நீலச் சிகண்டியில் ஏறும் பிரான் எந்நேரமும் கோலக் குரத்தியுடன் வருவான் நாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளித்தறிவார் சிவ யோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கருமிகளே. பாடல் 27. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாட ஒளி எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்கு மேகம் தந்து வேல் மருங்கிற் சோலையும் கட்டிய சீராவும் கையிற் சிவைந்த செச்சை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமே. பாடல் 28. வேலே விலங்கு கையால் செய்ய தாளினில் வீழ்திரட்சி மாலை கொள விங்கடன் காண்பதால் என்மன வாக்கு செயல் ஆளே அடைவதற்கு கரிதா யருவுரு வாகியொன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுமே. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு சிறந்த வழிகளில் ஒன்று இந்த கந்தர் அலங்காரம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கந்தர் அலங்காரத்தை நான் பாடல் வரிகளோட தொகுத்து இந்த காணொலியில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோவாக வந்துடும். கந்தர் அலங்காரத்தின் பாடல் வரிகளை நான் எளிதாக படிக்கும்படி பிரித்து தான் தொகுத்து இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன். இந்த எழுதி இருக்கிறதுல தவறுகள் எதுவும் கிடையாது. ஒருவேளை நான் ரீட் பண்ணதில் ஏதாவது தவறேதும் இல்லை. தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த முறை என்னோடய தவறுகளை திருத்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.